السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في ذلك لعبرة لأولي الأبصار. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. رب أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், இதில் நிறைய படிப்பினை இருக்கிறது. யாருக்கு? பார்வை உடையவர்களுக்கு என்று சொல்லுகிறார். அகப்பார்வை உடையவர்களுக்கு, தெளிவான பார்வை உடையவர்களுக்கு, தொலைநோக்கு பார்வை உடையவர்களுக்கு நிறைய செய்திகளை, நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வேதத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் பலருக்கும் அது புரிவதில்லை. காரணம், அவர்கள் மேலோட்டமாக பார்க்கிற காரணத்தினாலே. தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் பார்ப்பதில்லை, ஆழ்ந்து பார்ப்பதில்லை, அவர்கள் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்ப்பதில்லை. அதனால்தான் அவர்களுக்கு மேலோட்டமான விஷயங்கள் தான் விளங்கி போகிறதே தவிர மற்ற எதுவும் அவர்களுடைய அறிவிற்கு புலப்படாமல் போய்விடுகிறது. ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை கண்டறிந்தார். அந்த புத்தகத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வைரக்கல்கள் இருக்கிறது என்று ஒரு குறிப்பு இருந்தது. அந்த வைரக்கற்களை பெற்றுக்கொள்வதற்காக தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் விற்றான். வீட்டை விற்றான், பணங்களை எடுத்துக்கொண்டான், வீடு, அது சார்ந்த எல்லா பொருட்களையும் விற்றுக்கொண்டு அந்த தொலைதூர பயணத்திற்கு வைரக்கல்லை நோக்கி புறப்பட்டான். அவன் ஓரளவு வழி கண்டுபிடித்து அந்த இடத்தை அடைகிற போது இருட்டி போய்விட்டது. ஒரு மரத்தடியிலே இருந்தான். சுற்றிலும் இருட்டு. வெடியட்டும், பார்க்கலாம், நமக்கு கிடைத்த குறிப்பு இந்த மரத்தை தான் சொல்லுகிறது என்று அவன் உட்கார்ந்து கொண்டான். உட்கார்ந்து அந்த இருட்டிலே சும்மா இருக்க முடியாமல் பக்கத்தில் தடவி பார்த்தான். ஒரு மூட்டை கிடைத்தது. அந்த மூட்டையை இருட்டுக்குள்ளே பிரித்து பார்த்தான். கற்களாக இருந்தது. இந்த கற்களை வைத்து என்ன செய்வது என்று யோசித்தவன் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்திலே ஒரு கல்லை வீசினான். அது கழக் என்று ஒரு சப்தத்தை உருவாக்கியது. அந்த சப்தம் அவனுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தது. தனிமையில் இருக்கிறான், இருட்டில் இருக்கிறான், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை, செய்வதற்கு வேலை இல்லை. எனவே என்ன செய்யலாம் என்று பார்த்தவன் அந்த மூட்டையில் இருக்கிற கற்களை ஒவ்வொன்றாக வீசி வீசி அது எழுப்புகிற அந்த சத்தத்தில் ஆனந்தப்பட்டு கொண்டே இருந்தான். மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காலியானது. அதிகாலை புலர்ந்தது. கையில் ஒரே ஒரு கற்கள் மட்டும் மிச்சம் இருக்கிறது. மீதி எல்லாம் அந்த குளத்திலே வீசி இருந்து விளையாடி விட்டான். இப்போ அதிகாலை வெளிச்சத்தில் அந்த கையில் இருக்கிற கல்லை பார்த்தான். அது வைரக்கல். எந்த வைரக்கல் மூட்டையை அவன் தேடிக்கொண்டு வந்தானோ, அதற்காக தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்தானோ, அந்த மூட்டை, அதில் உள்ள மிச்ச ஒரு கல் மட்டும் அவனுடைய கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் இருட்டிலே தொலைத்து விட்டு அவன் கை செய்தப்பட்டான். பெரியவர்கள் இந்த கதையை உதாரணமாக சொல்லி, அந்த வைரம் என்பது வேறு ஒன்றுமல்ல, உங்களது மூச்சுக்காற்று என்று சொல்கிறார்கள். மனிதன் தன் வாழ்நாளில் கொடுக்கப்பட்ட எல்லா மூச்சுக்காற்றுகளையும் அவன் இழந்து விட்டு கடைசி சக்கராத் வேளையிலே, மரண தருவாயிலே ஒரே ஒரு மூச்சுக்காற்றை மட்டும் வைத்துக் கொண்டு அவன் விழிக்கிறான். அந்த வைரக்கல்லை தொலைத்தவனுடைய கதை தான் இந்த மூச்சுக்காற்று என்று ஓமானமாக சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், ஒரு மனிதனுடைய மரணத்தின் வேளையில் நீங்கள் அவனை பார்த்திருக்கிறீர்களா? இறுதி நேரத்தில் அவனை பார்த்திருக்கிறீர்களா? அவனுடைய கண்கள் மேல் நோக்கி சொருகி இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். ஏன் இப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவரைக்கும் அவனிடத்தில் ஓடிக்கொண்டிருந்த குடியிருந்த அவன் மூச்சுக்காற்றை அவன் பார்க்கவில்லை. அதை பற்றி எந்த அறிவும் அவனுக்கு இல்லை. கடைசியாக அது வெளியேறுகிற போதுதான் அதை பார்க்கிறான். அது இல்லாவிட்டால் தனக்கு வாழ்க்கை இல்லை என்கிற அடிப்படையில் அவன் பார்க்கிற போது, அவன் பார்த்து கொண்டிருக்கிற போதே அவனுடைய மூச்சுக்காற்று வெளியேறுகிறது. அதை பார்த்து நிலை குத்தி அவனுடைய கண்கள் அப்படி இருந்து போய்விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நமக்கு கிடைத்தற்கரிய பல பொருட்களை நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இது சாதாரணமானது, இது இயல்பானது, இது நமக்கென்று எழுதப்பட்டது, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சொல்லி மிக மிக மதிப்பு வாய்ந்த பல பொருட்களை நாம் இழந்து விடுகிறோம். ஜுனைதுல் பகதாதி என்கிற ஒரு இறைநேசர் இருந்தார். அவரிடத்திலே ஒருவர் சீடராக சேர்ந்தார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவரிடத்திலே பணிபுரிந்தார்.
8 ஆண்டு முடிந்த பிறகு அவர் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு உத்தரவு தாருங்கள், நான் வெளியே செல்கிறேன் என்று. எதற்காக என்று கேட்டார்கள். நீங்கள் பெரிய இறைநேசர் என்று நான் உங்களிடத்திலே வந்தேன். 8 ஆண்டுகள் பணிவிடையில் இருந்தேன். 8 ஆண்டுகளிலும் நான் எந்த அற்புதத்தையும் உங்களிடத்திலே பார்க்கவில்லை. எனவே நான் வெளியே செல்கிறேன் சொன்னேன். இப்ப ஜுனைதுல் பகதாதி கேட்டாங்க, ஒரு நாளாவது நான் தொழுகை விட்டிருக்கிறேனா என்று கேட்டார்கள். இந்த 8 ஆண்டுகளிலே இல்லை. ஒரு நாளாவது தொழுகையினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய தக்பீர் தஹ்ரீமாவை நான் விட்டிருக்கிறேனா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார். பிறகு இதைவிட என்ன அற்புதம் வேண்டும் என்று கேட்டார்கள். தொழுகை இயல்பானது, தக்பீர் தஹ்ரீமா இயல்பானது, அது அற்புதம் அல்ல என்று அவர் கருதுகிறார். ஆனால் ஜுனைதுல் பகதாதி அவர்களை பொறுத்த மட்டிலே இறைவணக்கத்தில் இருப்பது, அதற்கான நியமங்களோடு இருப்பது என்பது கூட அற்புதம்தான் என்று அவர்கள் பார்த்தார்கள். எனவேதான் அந்த சீடரால் இவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் வெளியே செல்லுகிறேன் என்று சொன்னார். ஜென் மதத்தினுடைய துறவி பாக்கி, அவரிடத்தில் அவருடைய சீடர்கள் கேட்டால், உங்களிடத்தில் எந்த அற்புதத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்ற போது அவர் சொன்னார், நான் வேறு எந்த அற்புதங்களையும் செய்வதில்லை. பசித்தால் சாப்பிடுவேன், உறக்கம் வந்தால் உறங்கி போவேன், இதுதான் என்னுடைய நடவடிக்கை என்று சொன்னார். இதிலே ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. பசித்தால் உண்பதும் உறக்கம் வந்தால் உறங்குவதும் இயல்பு. இயல்போடு ஒட்டி வாழ்வதுதான் அற்புதம். முதல் அற்புதம் அதுதான். இயற்கைக்கு மாற்றமாக அற்புதம் என்பது 2ஆம் நிலை. ஒரு மனிதனால் இயற்கையோடு சரியாக பொருந்தி போகிற முடிகிறது என்று சொன்னால் அதைவிட அற்புதம் வேறு எதுவும் கிடையாது. இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் மிகப்பெரிய அற்புதம். ரஷீத் அகமது கங்கோயி என்கிற ஒரு பெரியார் இருந்தார்கள். அவர்கள் மதரசாவினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவிலே சொன்னார்கள், நான் 22 ஆண்டுகள், ஒன்றல்ல 2 அல்ல, 22 ஆண்டுகள் தக்பீர் தஹ்ரீமாவை தவறவிட்டதில்லை என்று சொன்னார். 22 ஆண்டுகள் தக்பீர் தஹ்ரீமாவை தவறவிடாமல் தொடுவது என்பது ஒரு பேரற்புதம். ஏதாவது ஒரு வேலை வந்துவிடும். தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்வது, இமாம் ஜமாத்தோடு நாம் நிற்கிற போது இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது உடனடியாக நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த தொழுகையிலே இணைவது. அதற்கு முன்னமே தயாராக இருக்க வேண்டும், பொதுவோடு இருக்க வேண்டும், நேரமே பள்ளிக்கு செல்ல வேண்டும், முன்வரிசையில் இருக்க வேண்டும். இத்துணை நிபந்தனைகளை எல்லாம் அவர் சராசரியாக 22 ஆண்டுகள் அதை செய்து அந்த தக்பீர் தஹ்ரீமாவை கடந்து விடாமல், தவற விடாமல் அவர் இருந்திருக்கிறார் என்பது பெரும் அற்புதம். அந்த ரஷீத் அகமது கங்கோகி சொன்னார்கள், இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழாவின் பொருட்டால் எனக்கு தக்பீர் தஹ்ரீமா தவறிவிட்டது என்று சொன்னார்கள். வருத்தத்தோடு சொன்னார்கள். ஆக அற்புதம் என்பது நீர் நடப்பதோ வானில் பறப்பதோ அல்ல, அது இயற்கையோடு இயைந்து வாழ்வது. அதைத்தான் இறைநேசர்கள் பலரும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு பார்வை வேண்டும். அந்த பார்வை அகப்பார்வையாக இருக்க வேண்டும், தொலைநோக்கு பார்வையாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை பற்றி ஒரு முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் வழங்கிய நியாமத்துக்களை நீங்கள் எண்ண முற்பட்டால் உங்களால் அதை எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது என்று சொல்கிறான். எத்தனையோ நியாமத்துக்கள். ஆனால் பொதுவாக மனிதனுடைய இயல்பு ஒன்று இருக்கிறது, தனக்கு உள்ளே தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பெரிதாக பார்க்காமல் பிறடத்தில் இருப்பதையும் வெளியில் இருப்பதையும் அவன் பார்ப்பான். வெளியே இருப்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு தனக்குள்ளே இருப்பதை பார்த்து அவன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் உண்மையிலே அவன் வெற்றி பெற்று விட்டான். தனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிஅம செய்திருக்கிறான், எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறான் என்று. ஒரு பெரியார் சொன்னார், காலையில் நீங்கள் எழுகிறீர்கள் இல்லையா, இதைவிட பெரிய அற்புதம் என்ன வேண்டும்? காலையில் எழும்போது நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களால் பேச முடிகிறது, உங்களால் நடக்க முடிகிறது, கை கால்களை அசைக்க முடிகிறது, உங்கள் வேலைகளை செய்ய முடிகிறது. ஒரு புதிய நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது இறைவனுடைய பேர் அற்புதம் அல்லாமல் வேற என்ன என்று கேட்கிறார். இயற்கையோடு இணைந்து வாழ்வது, இயற்கை புரிந்து கொள்வது, இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. எனவே இவற்றை புரிந்து கொண்டு இறைவனுடைய நியாமத்துக்களுக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றி சொல்லி வாழ்வோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.